கொஞ்ச நாள் எதை பற்றியும் பேச வேணாம்னு நினச்சா கூட தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தாலே மனசு பதறுது. ஒரு 3 வயசு பிஞ்சு குழந்தை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி உயிரிழந்திருக்கு. ஒரு குடும்பம் கதறிட்டுருக்கு, மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் இங்கே சில பேருக்கு அதை பற்றி கவலைப்பட நேரமே இல்லை. அவர் நடக்கிறாரு, அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் எழுந்திருக்கிறாரு, அவர் சாப்பிட்றாரு, நடிகருக்கு கை கொடுக்குறாரு, நடிகையோட ஃபோட்டோ எடுக்கிறாரு, மேடையில் போஸ்ட் கொடுத்தாரு. இதுக்கெல்லாம் போஸ்ட் போட்டு ரீல் போட்டு கமெண்ட் போட்டு ரசிக்கிறதுல மட்டும் குறைச்சலே கிடையாது. ஒரு 3 வயசு குழந்தைக்கு இவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கே, அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு மனசு வரலை. அதுக்கு நீதி கேட்க தைரியம் வரல. அதுக்கு பதிலாக அரசுக்கு முட்டு கொடுக்கறதுல மட்டும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் விடுங்க, அது தனி சம்பவம், அரசெல்லாம் குறை சொல்லாதீங்கன்னு தப்புக்கே சப்பை கட்டுறாங்க. ஒரு 3 வயசு குழந்தை சீரழிஞ்சு உயிர் இழந்திருக்கே, அதில் கூட அரசியல் விசுவாசம் காட்டுற அளவுக்கு போயிட்டீங்களேன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கு. பெண்களுக்கு ஏதாவது நடந்தா அவள் எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தா, அவள் எங்கே போனாங்கன்னு கேட்குற கூட்டம். இந்த 3 வயசு குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டிருந்துச்சுன்னு சொல்லட்டும். அந்த குழந்தை யார் அங்கே தூண்டுச்சு? அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு? பதில் இருக்கா? உண்மையிலேயே மக்கள் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். தமிழ்நாட்டோட முதல்வர் மக்களோட பாதுகாப்புக்காக இருக்காரா, இல்லை சினிமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நடிகர்களோட ஃபோட்டோ எடுத்துட்டு இமேஜ் பில்டப் பண்ணுறதுக்காக இருக்காரா? மக்கள் கதறப்போ அமைதி, குழந்தைங்க பாதிக்கப்படுறப்போ மௌனம், பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிறப்பவும் மௌனம். ஆனால் கேமரா முன்னாடி மட்டும் சிரிச்ச முகம். ஒரு அரசோட வெற்றி விளம்பரத்தில் கிடையாது. ஒரு குழந்தை கூட பயம் இல்லாமல் வாழ்கிற சூழலை நம்ம உருவாக்குறோம் தெரியுமா, அதில் இருக்குது. அதை செய்ய முடியலன்னா மக்கள் கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். நடிகர்களோட ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க நேரம் இருக்குது, ஒரு 3 வயசு குழந்தைக்காக குரல் கொடுக்க நேரம் இல்லையா?